இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இருக்குது. ஏதோ ஒரு பகுதியில் மரித்து போன ஒரு நிலைமை. ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது உயிர்ப்பிப்பார். இழந்து போன சந்தோஷம் நமக்கு திரும்ப உண்டாகும். இழந்து போன அந்த மன மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளே உண்டாகும். இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப வரும். செத்து போச்சுன்னு நினைச்சேன், மறுபடியும் உயிர்ப்பித்தது. ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பி உயிர்ப்பிக்கிறார். ரோமர் 8:11 இருக்கிறது, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை ஆவியானவர் உயிர்ப்பித்து விடுவாராம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில ஆவியானுடைய வல்லமை வேணும்? ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல சில உறுப்புகள் மரித்து போயிருக்கலாம். உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய ஹார்ட்ல, உங்களுடைய லங்ஸ்ல, உங்களுடைய கர்ப்பப்பையில. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள அனுப்புங்க, உயிர்ப்பிக்க பண்ணுங்க. நீ ஜெபிச்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய மனைவிக்கு அந்த ஆவியானுடைய வல்லமை அவசியமா இருக்கலாம், உயிர்ப்பிக்கிற வல்லமை. நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சா இன்றைக்கு மரித்த போன நிலைமையில் இருக்கிறவருடைய வாழ்க்கை புதுசா மாறும், உயிர்ப்பிக்கப்படும். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க விசுவாசத்தோட எந்த காரியத்துல ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புறீங்க அதை விசுவாசத்தை ஜெபிங்க. ஆவியானுடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகள், இந்த மகன் உயிர்ப்பிக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. உயிர் அடைவீர்கள் என்று வாக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய ஆவியை இவங்களுக்குள்ள அனுப்புங்க. அவனுடைய சரீரத்தில் மரித்து போயிருக்கிற உறுப்புகள், பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் அடையட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். அவனுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்தில் மரித்து போன சூழ்நிலைகள் மாறி உயிர்ப்பிக்கப்படட்டும். இப்பொழுது நம்முடைய ஆவியை அனுப்புவீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமென்.